இங்கே ஒரு பொண்ணு 2வது கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை முன்னாடியே அவளோட முதல் புருஷனை கிஸ் பண்ணுறதுக்காக போயிடுறா. அதுக்கப்புறமா நிதானத்துக்கு வந்து அவள் இங்கேருந்து ஓடி போயிடுறா. ஒரு இடத்துல உட்காந்துட்டு பயங்கரமாக அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் ஏன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணேன், அவர் என் கண்ணு முன்னாடி இருக்கும் போது நான் ஏன் என்னோட கட்டுப்பாட்டை இழக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தனக்கு தானே கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒருத்தி வந்து பதில் சொல்லிட்டு இருக்கா, ஏன்னா நீ அவரை காதலிக்கிற அப்படின்னு. யார் நீங்கள் அப்படின்னு கேட்டால், நீ இப்போ கிஸ் பண்ண போனியா அவரோட மனைவி தான் நான். நீ தெரிஞ்சோ தெரியாமலோ அவரோட வாழ்க்கைக்குள்ளே வந்துட்ட. ஆனால் ப்ளீஸ் இதுக்கப்புறமும் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீ குறுக்க வராத. ஏன்னா அவரோட குழந்தைய நான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன். அந்த குழந்தைக்காக தான் நான் அவங்ககிட்ட இப்படி கெஞ்சி கேட்டுட்டு இருக்கேன். என் புருஷனோட வாழ்க்கையை விட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே அவளுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. ஆனா உங்களுக்கும் அவருக்கும் எந்த ஒரு வரவும் இல்லைன்னு அவர் சொன்னாரே அப்படின்னு சொன்னா அது எல்லாமே போய் ஒன்னு அப்படி சொல்லி நம்ப வைக்கிறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காரு. மற்றபடி அவரோட குழந்தைய நான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேங்கிறதா உண்மை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவன் மனசோடைஞ்சு வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே நான் இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. உடனே அவங்களும் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் மாலை போடுற நேரமா பார்த்து அங்க ஒருத்தவன் பைக்ல வந்து அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். அது வேற யாரும் இல்ல, அந்த பொண்ணோட புருஷன் தான். அவன் இங்க இருந்து அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க போறான் போல. அதுவும் வலுக்கட்டாயமா. அவ உடனே திட்டி விட்டுட்டு இருக்கா, என்ன உரிமையில என்ன இங்க கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க பாத்துட்டு இருக்கீங்க, யார் நீங்க, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, புருஷங்கிற உரிமையில தான், நான் உன்னோட புருஷன், இதுதான் உண்மை. இந்த உண்மையை நீ மறந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும், நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, நான் தான் உன்னோட புருஷங்கிறது உனக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயத்தை கேட்டு அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறமா இருக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.